காதல் என்பது ஒரு உணர்வு. உயிரினங்கள் தொட்டும் மனிதர்கள் வரையும் இந்த காதல் பரிணமித்திருக்கின்றது என்பது உண்மை. இந்த பூமி காதல் கொண்டபடியால் தான் அது புவியீர்ப்பு சக்தி என்று அழைக்கப்படுகின்றது. பூமி மண்டலத்தில் இருக்கின்ற அத்தனை கோள்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈர்ப்பு சக்தி, அந்த காதலினால் தான் அது பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் மட்டும் இதில் விதிவிலக்கல்ல, உயிரினங்கள் இதில் விதிவிலக்கல்ல. ஆனால் இன்றைய சமூகத்தில் இருக்கின்ற வாலிபர்கள் காதல் என்கின்ற ஒரு வலையில் நீங்கள் விழுவதற்கு முன்பதாக காதலியுங்கள். உங்கள் பெற்றார் உற்றாருக்கு நீங்கள் அதை சொல்லுங்கள். பிள்ளைகள் காதலை வெளிப்படுத்துகின்ற பொழுது தாய் தகப்பன் பொங்கி எழாதீர்கள். அவரை அமைதியாக கேளுங்கள், அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், முதல் படியுங்கள், ஒரு வேலை எடுங்கள், அதற்கு பிற்பாடு நாங்கள் யோசித்து செய்து வைப்போம் என்று சொல்லுங்கள். தொடர்ச்சியாக உங்கள் காதலன் அல்லது காதலியோடு நீங்கள் தொலைபேசியில் கதைத்து கொண்டிருக்காதீர்கள். அவர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள். சிந்திப்பதற்கு இடம் கொடுத்து உங்களை நினைப்பதற்கான ஒரு ஸ்பேஸை அவர்களுக்கு விடுங்கள். தேவையற்ற இடங்களுக்கு அவர்களை கொண்டு போய் நீங்கள் உங்கள் காதல் உறவுகளை வாலிபர்களே காட்டாதீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே யார் யார் நிற்பார்களோ தெரியாது. சில வேளைகளில் உங்கள் காதலியை கொண்டு போயிடுவார்கள். சில வேளை உங்களுக்கு ஒரு ஆபத்து வர பார்க்கும். அறைகளில் போய் தனிய அனுமதியின்றி பெற்றாருக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக நிற்காதீர்கள். இவைகள் எல்லாவற்றையும் தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். கூடுமான வரையும் உங்கள் காதல் உண்மையை நீங்கள் தாய் தகப்பனுக்கு வெளிப்படுத்துங்கள். அவர்களும் அதை எதிர்ப்பு காட்டாத வண்ணம் அதை புத்தி சொல்லி அவளுக்கு விளங்கப்படுத்தி எதிர்காலத்தை உணர்த்தி நீங்கள் செய்தால்தான் இந்த காதலினால் வருகின்ற அவசியமான கொலைகளையும் மன உளைச்சலையும் இந்த காலத்திலிருந்து சமாளித்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் நான் என் அன்பு நெஞ்சங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றேன். காதல் நல்லது, புனிதமானது. புனிதமான முறையில் அதை செலவழித்துக் கொள்ளுங்கள். காதலுக்கு மரியாதை என்கின்ற விஜய் நடித்த ஒரு படமும் விரும்பினால் அதை சற்று இருந்து பாருங்கள். மரியாதை எதுக்கும் கொடுங்கள். காதலுக்கும் ஒரு மரியாதை இருக்கின்றது. அந்த மரியாதையோடு செயற்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் வெல்லலாம். நன்றி.